Hello everyone. Good evening. Professor Academy viewers எல்லாருக்கும் ஒரு ஹாய். ஸோ இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது டிஎன்செட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எந்த யூனிட்ல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 மாலிக்யூல்ஸ் அண்ட் தியர் இன்டராக்ஷன்ஸ் ரெலவென்ட் டு பயாலஜி. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் இட்ஸ் பேசிக்லி பயோகெமிக்கல் பயோஃபிசிக்கல் யூனிட். ஸோ பயோகெமிஸ்ட்ரி அதோட கான்செப்ட்ஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாலிக்யூல்ஸ் இன்டராக்ஷன்ஸ் பயோமாலிக்யூல்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் கான்ஃபர்மேஷன்ஸ் அப்புறம் என்சைம் ரியாக்ஷன்ஸ் ஸ்டெபிளைசிங் இன்டராக்ஷன்ஸ் இது எல்லாமே இந்த யூனிட்ல இருக்கும். அண்ட் இந்த யூனிட்ல இருந்து எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் அண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி அதை ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் வி கோ இன் டு தட் யூஜிசி நெட் டிஎன்செட்டோட அட்மிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்க்ரீன்ல தெரியுற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அலாங் வித் யுவர் பேப்பர் 1 அட்மிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு அண்ட் கிளாஸஸும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் அஸ் வித் நம்பர் கிவன் பிலோ. So you can contact us, get into the classes and exam ஓட ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம முதல் கேள்வியை பார்க்கலாம். Indicate the ionic species that predominates at pH 4, 8 and 11 for ammonia. Indicate the ionic species that predominates at pH 4, 8 and 11 for ammonia. அதாவது pH 4, 8, 11ல எந்த டைப் ஆஃப் அமோனியா ஆர் எந்த அயானிக் ஸ்பீஷிஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So simple. Normally, ammonia அப்படின்றது you can see it in different species or a different ionic condition, different pH values அப்போ நம்ம பார்க்க முடியும். So இதுக்கு what happens அப்படின்னா or why does this happen அப்படின்னா this is just to maintain the acid base equilibrium. So NH4 அதாவது அமோனியம் நம்ம ஸ்பிளிட் பண்ணும்போது we get an NH3 and NH+. Okay. ஸோ டிபெண்டிங் ஆன் த பிஹெச் லெவல்ஸ் எவ்வளோ அமோனியம் இருக்கும் இல்லை எவ்வளோ அமோனியா இருக்கு அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ இங்கே அமோனியம் அயானோட பிகே இஸ் அப்ராக்சிமேட்லி 9.25. அதாவது பிஹெச் 9.25 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன்ல அமோனியம் அதிகமாக இருக்கும். அதாவது NH4+ அயான்ஸ் அதிகமாக இருக்கும். இதுவே வந்துட்டு அந்த பிகே ஆர் அந்த பிஹெச் வந்துட்டு 9.25 விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகே இஃப் இட்ஸ் மோர் தேன் 9.25 அப்ப அந்த கண்டிஷன்ல அமோனியா அயான்ஸ் ஓகே NH3 அயான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நம்மளோட கேள்விப்படி we have 3 pH 4, 8, 11. ஸோ 4 and 8 less than 9.25. ஸோ இந்த கண்டிஷன்ல அமோனியம் அதாவது NH4 plus அயான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அண்ட் மோர் தென் 9.25 pH 11ல NH3 அமோனியா அயான்ஸ் அதிகமா இருக்கும். ஓகே ஸோ know the difference அமோனியா. That will be the right answer. அடுத்த கேள்வி. All of the following can be chemically isolated except dash. All of the following can be chemically isolated except dash. Enzyme substrate complex, enzyme inhibitor complexes, enzyme substrate covalent intermediates, transition states. இந்த நாலுத்துல ஒன்றை மட்டும் கெமிக்கலை நம்மளால ஐசோலேட் பண்ண முடியாது. அது என்னன்னு கேக்குறாங்க. ஸோ பேசிக்கலி ஒரு என்சைம்க்கு ஒரு சப்ஸ்ட்ரேட்க்கு நடுவில் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா you have several stages. So initial stageல வந்துட்டு you see it as a reactant active site ஓட recognition site மாதிரி பார்ப்பீங்க. Okay. So enzyme substrate இருக்கு அப்படின்னா you can easily remove it. or இல்ல enzyme வந்து inhibitorோட காம்ப்ளெக்ஸ்ல இருந்தாலுமே we can remove it. பட் எந்த பாயிண்ட்ல நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது or அதை வந்துட்டு கெமிக்கல் ஐசோலேட் பண்ண முடியாது அப்படின்னா இட்ஸ் இந்த டிரான்சிஷன் ஸ்டேட். இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்ல வந்துட்டு என்சைம் ரியாக்டன்ட்டுக்கு அட்டாச் ஆகிறதுக்கான பொசிஷனிங் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் சேஞ்ச். அந்த கரெக்டான ரியாக்டன்ட்டை ரீச் பண்றதுக்கான ஒரு சேஞ்ச் ஒரு டிரான்சிஷன். இங்க நீங்க பார்க்கலாம் இந்த கப்டா இருக்கிறது என்ன ஆகுது இட்ஸ் பிகமிங் அண்ட் ஹெக்ஸகனல் மவுத். ஸோ அந்த சேஞ்ச் வரது திஸ் கால்ட் அஸ் அ டிரான்சிஷன் சேஞ்ச். நான் இங்கே வந்துட்டு யூ வில் see the highest energy used and இது ரொம்ப unstable point of the reaction. நான் இந்த பாயிண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ல அது நம்மளால டைரக்ட் அப்சர்வேஷன் கூட பண்ண முடியாது. ஓகே ஸோ டைரக்ட் அப்சர்வேஷனே பண்ண முடியாத ஒரு பாயிண்ட். ஏன்னா அந்த பாயிண்ட்ல ஹையஸ்ட் எனர்ஜி யூஸ் ஆகும். இட்ஸ் வெரி அன்ஸ்டேபிள் பாயிண்ட். அண்ட் நம்பர் 3 இது ரொம்ப ஷார்ட் டைம்க்கு நடக்கும். அதாவது ஃபெம்டோ செகண்ட்ஸ்ல தான் நாட் ஈவன் நானோ செகண்ட்ஸ் ஃபெம்டோ செகண்ட்ஸ்ல தான் இந்த ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை we will not be able to isolate. ஓகே ஸோ அதை நம்மளால அப்சர்வே பண்ண முடியாது. டைரக்ட் அப்சர்வேஷனை பண்ண முடியாது. in no way can be chemically isolated. ஸோ இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் ஆப்ஷன் டி டிரான்சிஷன் ஸ்டேட்ல ஒரு கெமிக்கல் அண்ட் சப்ஸ்ட்ரேட் we will not be able to isolate. Okay so that is about
this answer. அடுத்த கேள்வி. The severe form of galactosemia is dash. Severe form of galactosemia is dash. So galactosemia na என்ன? What is galactosemia? Is basically a metabolic disorder. நான் இந்த disorder எதனால வரும்னா galactose metabolismல defect இருக்கும்போது. Okay? And இதனால galactoseோட accumulation bodyல அதிகமாகும். galactose அதோட metabolites அதோட accumulation bodyல அதிகமாகி அது வந்து பாடிக்கு டாக்ஸிக்கா மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இட் வில் அஃபெக்ட் த பிரெயினை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும், ஐசைட், அப்புறம் கார்னியாவை எஃபெக்ட் பண்ணும். அண்ட் தென் நிறைய வந்துட்டு லிவர்ல அது அக்யூமுலேட் ஆகிறதுனால லிவர் என்லார்ஜ்மெண்ட், கிட்னி டேமேஜ் அண்ட் லாட் ஆஃப் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்க்க முடியும். நான் இந்த கேலக்டோசீமியாவோட சிவியர் ஃபார்ம் எதனால வரும் அப்படின்னா கேலக்டோஸ் 1 பாஸ்பேட் யூரிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் ஆர் GALTன்னு சொல்ற இந்த என்சைமோட டெஃபிஷியன்சினால வர ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த டெஃபிஷியன்சியோட ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த கேலக்டோஸை குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம பாடி கேன் ஒன்லி யூஸ் அப் குளுக்கோஸ் ஆர் நார்மலாவே ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கிற எந்த செல்லா இருந்தாலுமே இட் கேன் ஒன்லி யூஸ் அப் குளுக்கோஸ். ஸோ கேலக்டோஸை குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணும் போது தான் ஆர் பாடி வில் பி ஏபிள் டு மெட்டபலைஸ் இட். சின்ஸ் அது இங்க நடக்காத காரணத்தினால கேலக்டோஸ் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவுட் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் given, the severe form of galactosemia is a genetic deficiency of uridyl transferase that exchanges galactose 1 phosphate for glucose on UDP glucose. So on the enzyme இன்னொரு பேரு it's like galactose 1 phosphate uridyl transferase. Okay, so on the uridyl transferase ஓட genetic deficiency னால galactose 1 phosphate நம்ம exchange பண்ண முடியாதது காரணத்தினால instead of glucose நம்ம இந்த galactose 1 phosphate we will not be able to exchange and அது பாடியில accumulate ஆக ஆரம்பிச்சிடும். So this is the right answer. அடுத்த கேள்வி. Ionophores are dash. Ionophores are dash. The gating mechanism associated with the transport of ions, intrinsic proteins that actively transport ions, chemicals that form pores in the plasma membrane and allow ions to pass through, instincting proteins that passively transport ions. சார் டக்குன்னு இந்த கேள்வி பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன தோணும்? இது ஏன் யூனிட் 1ல வருது? Isn't it unit 2? இது ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் மெக்கானிசம் மாதிரி தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் த ரியல் ரீசன் இஸ் அயனோஃபோர்ஸ் அப்படின்றது they are chemical compounds. ஆனா they are not basically intrinsic proteins, but intrinsic proteins மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகே, they behave like intrinsic proteins. எப்படி ஒரு they can do it in two forms. ஒன்னு ஒரு இடத்துல வந்து அந்த கேப்சர் மாலிகுலை கேப்சர் பண்ணி இன்னொரு சைடு ரிலீஸ் பண்றது இட் கேன் டூ, ஆர் ஒரு டிரான்ஸ்போர்ட் சேனல் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு போர் மாதிரியோ இல்ல ஒரு மெம்பரேன் சேனல் மாதிரியோ ஃபார்ம் பண்ணி இட் கேன் ஹெல்ப் சப்ஸ்டன்சஸ் டு பாஸ் த்ரூ. இதை பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன தோணும்? இட் இஸ் அ ப்ரோட்டீன், இட்ஸ் அன் இன்ட்ரின்சிக் ப்ரோட்டீன் அப்படின்னு தோணும். பட் என்ன அப்படின்னா அயனோஃபோர் அப்படின்றது இட்ஸ் அ கெமிக்கல் காம்பவுண்ட். ஓகே, இந்த கெமிக்கல் காம்பவுண்ட் ஒரு போராவோ இல்ல சேனல்ஸ் ஆவோ, யூஸ்வலி இந்த பிளாஸ்மா மெம்பரேன்ல சேனல் ஃபார்மிங் அயோனோஃபோர்ஸ் ஆவோ இல்ல அயோன் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு கேரியராவோ ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ வெரி குட் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் வாலினோமைசின் அண்ட் தென் 2,4-dinitrophenol. ஓகே, ஸோ நீங்க இங்க ஸ்ட்ரக்சர்லேயே தெரிஞ்சிடும். இட் வில் சம்வாட் மேக் அ போர், ஒரு ஹோல் மாதிரி இல்ல ஒரு போர் மாதிரி கிரியேட் பண்ணக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். ஓகே, ஸோ வாலினோமைசின் 2,4-dinitrophenol நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதர் எக்ஸாம்பிள்ஸ் 18 Crown 6 nystatinate. Okay, so this is about ionophores. So correct answer, chemicals that form pores in the plasma membrane and allow ions to pass through. Okay, so that is the right answer. Next question. What products are obtained when 1-palmitoyl 2-allyl 3-phosphatidylserine is hydrolyzed by a phospholipase A1? Okay, what products are obtained when 1-palmitoyl 2-allyl 3-phosphatidylserine is hydrolyzed by a phospholipase A1? பேரே இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம், பட் இட்ஸ் வெரி சிம்பிள். phospholipase A1 அப்படின்றது ஒரு எஸ்டர் பாண்டை பிரேக் பண்ணக்கூடிய என்சைம். இந்த A1 எது குறிக்குது அப்படின்னா இட் கேன் பிரேக் த எஸ்டர் பாண்ட் இன் தி S1 பொசிஷன். ஓகே, ஒரு பாஸ்போலிப்பிடோட S1 பொசிஷன்ல இருக்கிற பாண்ட் பிரேக் பண்ணக்கூடியதுனால we call it a phospholipase A1. So phospholipase A2 SN2 பொசிஷன்ல பிரேக் பண்ணும். ஓகே, ஸோ இங்க நம்மளுக்கு இருக்கிற பாஸ்போலிப்பிட் என்னது? 1-palmitoyl 2-allyl 3-phosphatidylserine. இதுல ஃபர்ஸ்ட் S1ல நம்ம பிரேக் பண்ணோம்னா you get this palmitic acid தனியா. ஓகே, ஸோ palmitic acid தனியா and then 2-allyl
3-phosphatidylserine தனியா கிடைக்கும். Okay, so the right answer here would be palmitic acid and 2-allyl 3-phosphatidylserine. Okay, so இதுவே phospholipase A2 இருந்துச்சுன்னா you will probably get an oleic acid, 1 palmityl 3-phosphatidylserine. Okay, based on என்ன enzyme use ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரியான product produce ஆகும். So here the first option will be the right answer. அடுத்த கேள்வி, the empirical formula of thiamine is dash. The empirical formula of thiamine is dash. Okay, so bunch of formula கொடுத்திருக்காங்க, இதுல எது thiamine ஐடென்டிஃபை பண்ணணும். So first question, what is thiamine? Thiamine என்னது? It's simple. Thiamine அப்படின்றது it's nothing but vitamin B1. So இது ஒரு water soluble vitamin and usually carbohydrate metabolismல நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு vitamin. So vitamin B1 you usually essentially get it from all your vegetables. Okay, vegetables is a good source of vitamin B1 and அதோட empirical formula C12H17N4OS. Okay, C12 நம்ம நீங்க கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். All the points will show C, H17 and then N4OS. Okay, so that is the right empirical formula for thiamine. So எல்லா விட்டமின்ஸ்க்கும் they will have one proper name. இந்த மாதிரி bioflavin, thiamine அந்த மாதிரி நேம்ஸ் இருக்கும் and they will have a corresponding empirical formula. So முடிஞ்ச அளவுக்கு இந்த விட்டமின் அதோட chemical name and அதோட empirical formulaவை கத்துக்கோங்க. Okay, so முடிஞ்ச அளவுக்கு try to remember them. அடுத்த கேள்வி, estimate the volume of a solution of 5-MnAOH sodium hydroxide that must be added to adjust the pH from 4 to 9 and 100 ml of an 100 mm solution of phosphoric acid. So it's basically a mathematical question. Now இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா pH change பண்றோம். So ஒரு acidic pH alkaline க்கு move பண்ணுறோம் and for this we are adding sodium hydroxide. So sodium hydroxide அப்படின்றது it's a very powerful alkaline base. Okay, so how do we do that? இந்த calculation நான் step by step சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கலாம். Very first thing, நம்ம எப்பவுமே questionல கொடுத்த உடனே we have to note down all the points, like என்னென்ன முக்கியமான given அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. So what are we have 100 ml of 100 mm அதாவது phosphoric acid இருக்கு. So that will almost be about 0.1 m. Okay, 0.1 m phosphoric acid வச்சிருக்கோம் H3PO4 solution and NaOH ஓட molarity will be 5m. Okay, 5m NaOH இருக்கு, 0.1 m phosphoric acid இருக்கு and இந்த phosphoric acid ஓட pH 4 ல இருந்து 9 க்கு நம்ம shift பண்ணணும். Now இந்த phosphoric acid அப்படின்றது it's a triprotic acid. Okay, triprotic acid. So 3 pKa values நம்மளால பார்க்க முடியும், 2.1, 7.2, 12.4. So 2.1 ல this is what we these are the changes that you will be able to see. So initial pH எவ்வளவு இருக்கு? It's at 4. Okay, so 4 ல இருக்கு அப்படின்னா it's somewhere in this form. Okay, H3PO4 H2PO4 minus H plus conditionல இருக்கு and இத நம்ம pH 9 convert பண்ணனும்னா it should somewhat come to this state. So basically இருக்கிற H2PO4 minus எல்லாத்தையுமே நம்ம HPO4 2 minus convert பண்ணணும். So இத we have to convert to this. Okay, இந்த ionic condition நம்ம இந்த ionic condition க்கு மாத்த போறோம். Dihydrogen phosphate we are changing it to hydrogen phosphate form. Simple. Okay, so இத பண்றதுக்கு we need to add our NaOH. And how are we gonna do? Initial moles பார்த்துக்கலாம். So initial moles நம்மளோட dihydrogen phosphate ஓட initial moles already நம்ம 0.1 ன்னு பார்த்தோம் இல்லையா, that is our molarity. Now 0.1 m into the amount 0.1 liter ன்னு பார்க்கும்போது it will be 0.01 moles. Okay, it's going to be 0.01 moles. And in the equilibrium நம்ம shift பண்ணனும் அப்படின்னா we have to convert up to 98% of the H2PO4. Okay, 98% of the H2PO4 we have to be changing it. So in the equilibrium shift பண்றதுக்கு, அதாவது to change this dihydrogen phosphate to hydrogen phosphate almost 98% நம்ம convert பண்ணணும். So இதுக்கு approximately 0.0098 moles of NaOH add பண்ணணும். So how are we getting this? In the 0.01 moles இருக்கு இல்லையா,
that into 98 will give you 0.0098 moles of NaOH. So இது வந்து this is for 1 liter. Now 100 ml of 0.1 phosphoric acid எடுத்து அதோட pH 4 to 9 க்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது what we have to do, initial mole 0.01 mole பார்த்துட்டோமா, எவ்வளோ OH நம்மளுக்கு தேவைப்படுது 0.0098 moles. So 5 m NaOH ஆட் பண்ணணும் அப்படின்னா this we have to divide it by 0.0098 divided by 5. Okay, 0.0098 divided by 5. அப்படி பண்ணும்போது the answer that we get would be 2 ml. Okay, so simple quick ஞாபகம் வச்சுக்கணும்னா remember first நம்ம என்ன acid யூஸ் பண்றோம் and அந்த acidல convert பண்ணணும் அப்படின்னா how much we need to add, அதாவது அதோட moles நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். once moles ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அது கன்வெர்ட் பண்றதுக்கு எவ்வளோ NaOH ஆட் பண்ணணும் அந்த கன்வர்ஷன் ரேட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ யூ ஐடென்டிஃபை த மோல்ஸ், கன்வர்ஷன் ரேட் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஹவு மச் ஆஃப் ஆல்கலினிட்டி ஷுட் பி ஆடட். ஓகே, இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இனிஷியல் மோல் வி ஆல்ரெடி ஐடென்டிஃபைட், எவ்வளோ OH ஆட் பண்ணணும்னு பார்த்துட்டோம், அண்ட் வால்யூம். ஓகே, ஸோ 5 m NaOH என்ன ஃபர்ஸ்டோட மொலாரிட்டி, ஓகே, the alkaline molarity oda the divide பண்ணும்போது you'll get the right answer. Okay, so the right option here would be 2 ml. The right answer here would be 2 ml. Okay, next question. In the reaction sequence below, the best point for controlling production of compound 6 is dash. So inga reaction கொடுத்திருக்காங்க, compound 1 2 and then நடுவுல 3 4 5 6. So 6 oda production நிறுத்துறதுக்கு எந்த point would be the best one? Okay, எந்த பாயிண்ட்ல நிறுத்தலாம், A B C D, இந்த எந்த பாயிண்ட்ல நிறுத்தினா it will be the best point to control production of compound 6. so ஒண்ணா பார்க்கலாம். A and B வந்துட்டு it's an early point. okay, so இந்த டைம்ல நடத்தும் போது and முக்கியமா B is a reversible reaction. alright, so எப்பவுமே ஒரு reaction கொடுக்கும்போது these are the things that we have to note. double arrows இருந்துச்சுன்னா reversible reaction அர்த்தம். okay, அதாவது compound 2 can become compound 3, compound 3 can become compound 2. single arrow கொடுத்திருக்காங்க, it's a single way reaction அர்த்தம், unidirectional. okay, so A B வந்து இந்த pathwayல earlier நடக்குது. okay, so early pointsல நம்ம நிறுத்திட்டோம்னா it won't be of a much of an effect வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். and C பாத்தீங்கன்னா it's a reversible reaction. okay, compound 2க்கும் 4க்கும் நடுவுல it's a reversible reaction. so இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரோலா இருக்காது. but D பாத்தீங்கன்னா this is almost like close to the compound. இந்த D point வந்துட்டு close to the compound, reversible கிடையாது, it's irreversible step. so இந்த இடத்துல நம்ம inhibit பண்ணோம் அப்படின்னா இல்ல ஒரு ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா it will be we will be able to stop compound 6 ஓட production. so இதை வந்துட்டு we call it to be a key regulatory point. okay, so D கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா compound 6 production நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். now ஈலையுமே there are chances you can control. okay, but ஆனா அதுல ஒரே ஒரு லாஸ்ட் ஆப்ஷன், இட்ஸ் லைக் தி லாஸ்ட் வென்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜஸ்ட் ஒன் சிங்கிள் ஸ்டெப். ஓகே, ஸோ அந்த இடத்துல பண்றது இட் ஒன்ட் பி வெரி எஃபெக்டாவோ இல்ல எஃபிஷியன்டாவோ இருக்காது. ஸோ ஹவ் ஆர் வி சப்போஸ் டு சூஸ் அப்படின்னா ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸ்லயுமே இருக்கக்கூடாது, ரொம்ப லேட் ஸ்டேஜஸ்லயுமே இருக்கக்கூடாது, அண்ட் அட் த சேம் டைம் அது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷனா இருக்கக்கூடாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏ பி வெரி ஏர்லி, இ ரொம்ப லேட், C, D's are midpoints. C, D நடுவுல C will be a reversible reaction, D is an irreversible reaction. So D pointல நம்ம வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் வச்சோம், ஒரு ரெகுலேஷன் வச்சோம் அப்படின்னா compound 6 ஓட ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். okay, so the right option would be option D, point D. okay, that is the right answer. அடுத்த கேள்வி, which of the following polypeptide is most likely to form an alpha helix? Now this is a little advanced question. so இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா first thing amino acids ஓட symbols. okay, ஒரு amino acidக்குமே ஒரு விதமான symbol இருக்கும். most of the amino acidsக்கு அதோட first letter symbol இருக்கும். for example leucine அப்படின்னா L, alanine அப்படின்னா A. but if there are two amino acids with the same name, இப்ப alanine arginine எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுமே AA. so ரெண்டு இடத்துல A வர முடியாது. alanine has A, arginineக்கு the next letter R. okay, so இந்த மாதிரி எல்லா amino acidsக்கு 20 amino acidsக்கு there are different letters that are designated. so அந்த letters தான் இங்க கொடுத்திருக்காங்க, ஒரு சீக்வென்ஸா கொடுத்திருக்காங்க. so இதுல
ஆல்பா ஹெலிக்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். So what are the conditions? Alpha helix is basically a secondary structure, protein order secondary structure. And in the secondary structure form ஆறதுக்கு சில amino acids favorable இருக்கும், சில amino acids favorable இருக்காது. Okay. And the things that will favor இந்த alpha helix production க்கு favor ஆகுறது என்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா alanine, leucine, methionine, glutamate, lysine, arginine. இதோட you can also add cysteine. Okay, cysteine இருந்தாலுமே no harm. Alanine, leucine, methionine, glutamate, lysine, arginine along with cysteine. So இது எல்லாமே alpha helix ஓட formation favor பண்ணும். Proline glycine இருந்துச்சுன்னா இதை break பண்ணும். So proline glycine amount கம்மியா இருக்கும். Okay. So out of the 4 options given in the third sequence. Okay, third sequence la பாத்தீங்கன்னா you have glutamate. Okay, you have alanine, you have methionine. Okay, methionine ஏன் தேவை அப்படின்னா disulfide bridges form பண்றதுக்கு methionine தேவை. So there is methionine, arginine இருக்கு, valinum இருக்கு, and you don't see proline at all. And glycine, you just have one glycine. So compared to the others, மத்த இது பாருங்க, here you have alanine, arginine இருக்கு, alanine இருக்கு, but you don't have methionine. மத்தது எதுவுமே இல்லை. Okay, you do not have lysine, K இல்ல. All right, you don't have you have a lysine, but you don't have methionine. So இது வந்துட்டு won't support lot of alpha production, alpha helix production ரொம்ப support பண்ணாது. Same thing for the next one. You have proline. Okay, you have glycine. Proline glycine break பண்ணும். Okay, proline glycine என்ன பண்ணும், helix break பண்ணும். Other than that, you just have one leucine and you don't have lysine, you do not have arginine. இது எதுவுமே இல்லை. But the third option, you have alanine, you have arginine, you have lysine, leucine, ரெண்டுமே இருக்கு. And then you have just one glycine, methionine கண்டிப்பா இருக்கு. Option D also methionine இல்ல. All right, and not all favorables are there. Glycine somewhere is sitting in the middle. Okay, that will not be helpful. So இதெல்லாம் base பண்ணி you can say that option C would be the best option. Okay, so இது கண்டுபிடிக்கிறது might be little difficult or challenging. So என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, alanine, leucine, methionine, glutamate, lysine, arginine. இந்த 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. proline glycine ஞாபகம் வச்சுக்கோங்க. So இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது just write down. நான் out of the 6 எத்தனை இருக்கு, out of the 2 எத்தனை இருக்கு, ஒன்னொன்னுத்துல எழுதி எந்த நம்பர் இஸ் பெட்டர் நீங்க அது கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா you will be able to get to the right answer. Okay, it's a little bit time consuming, but உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அமினோ ஆசிடோட சிம்பிள் என்னன்னு தெரியும் அப்படின்னா you can handle this question. Okay, so option C here would be the right answer. அடுத்த கேள்வி, if a cell requires more NADPH than ribose 5-phosphate, what will happen? If a cell requires more NADPH than ribose 5-phosphate, 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. Only the first phase of the pentose phosphate pathway would occur. Glycolytic intermediates would flow into the reversible phase of the pentose phosphate pathway. There would be sugar conversion, but no net release of carbons from glucose 6-phosphate. The equivalent of the carbon atoms of glucose 6-phosphate would be released to 6CO2. So basically, pentose phosphate pathway, it's a point. Okay. ஒரு செல்க்கு வந்துட்டு ரைபோஸ் 5-phosphate விட அதிகமா NADPH தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த pentose phosphate pathway எப்படி சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ், அதிகமா ரைபோஸ் 5-phosphate வேணும் அப்படின்னும் போது இந்த ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ் குளுக்கோஸ் 6-phosphate அதாவது G6P ரிபுலோஸ் 5-phosphate 2 NADPH CO2 கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஹியர் நம்மளுக்கு என்ன வேண்டாம்னு சொல்றோம், we don't want this ribose 5-phosphate சொல்றோம். ஸோ இந்த கண்டிஷன்ல இந்த ரைபோஸ் 6-phosphate திருப்பி போய் ரீசைக்கிள் ஆகி it will go into the glycolysis intermediate, அதாவது fructose 6-phosphate, glyceraldehyde 3-phosphate அந்த intermediatesக்கு போயிடும். அங்க திருப்பி என்ன பண்ணப்படும், it will get back into the PPE for further, அதாவது திருப்பி pentose phosphate pathwayல enter ஆகும். ஸோ இந்த சைக்கிளிங் நடந்துட்டு இருக்கும் போது you will have complete oxidation. அதாவது ஒரு குளுக்கோஸ் 6-phosphate மாலிகுல் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடக்கும். 6 carbon dioxide you will be removing, and in the time you will also have maximum NADPH production. Okay, so basically NADPH oda production increase பண்ணனும், R5P விட NADPH oda production increase பண்ணனும் அப்படின்னா you have to continue the cycle. அந்த சைக்கிளை கண்டினியூ பண்ணி until you have all completely oxidized பண்ணி until you have all carbon dioxide
எல்லாமே கார்பன் டை ஆக்சைடா கன்வெர்ட் ஆகுற வரைக்கும் அந்த சைக்கிள் ஷுட் கண்டினியூ. ஓகே, ஸோ இந்த படி பார்க்கும்போது ரைட் ஆன்சர் would be the equivalent of the carbon atoms of glucose 6-phosphate would be released as 6CO2. ஸோ இந்த 6CO2 வர வரைக்கும் அந்த பென்டோஸ் பாத்வே திருப்பி நடந்துட்டே இருக்கும். ஓகே, பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே திருப்பி நடந்துட்டு இருக்கும். ஸோ in this way NADPH production increase பண்ணலாம், R5B completely use அப்பவும் ஆகும். Okay, so option D would be the right answer. At the question, in the de novo synthesis of pyrimidine nucleotides, okay, null option. A reaction takes place exclusively in the cytosol. Free base is formed as an intermediate. PRPP is required in the rate limiting step. UMP and CMP are formed from a common intermediate. So, idhila oru statement is right, the other statements are wrong. Okay, oru statement நம்ம analyze பண்ணலாம். So, basically de novo synthesis of nucleotides is one type of a way. ரெண்டு pathways இருக்கும். De novo synthesis, salvage pathway. So de novo synthesis you use glutamine aspartate and you try to arrive to the pyrimidines. Pyrimidines அப்படின்னு சொல்லும்போது we want thymine and cytosine. Okay, so in the condition when this is happening ஒரு de novo pathway நடக்கும்போது you will have a free base formation. ஒரு intermediate ஒரு free base formation இருக்கும். Here you can see. Okay, ஒரு free base formation ஒரு intermediate நம்மளால பார்க்க முடியும். Now இது வந்துட்டு purine synthesisல பார்க்க மாட்டீங்க. Purine synthesisல first sugar produce ஆகும், அதுக்கப்புறமா அது மேல base வந்துட்டு attach ஆகும். But here this is not the case. Alright, so இங்க ஒரு free base முதல்ல intermediate form ஆகும். So here you can see. Okay, and after that அதுக்கு மேல அந்த free base form ஆனதுக்கு அப்புறமா say here you can see a CMP, TMP. அது திருப்பி will become அதாவது cytosine monophosphate thymine monophosphate will get converted to diphosphate, அதுக்கப்புறமா it will convert to triphosphate. இதுதான் நம்ம free base ன்னு சொல்றோம். Okay, now in the so in this case இந்த ஒரு statement is right, which would be option B. A free base is formed as an intermediate. Why not the other options? ஏன் மத்த options are wrong அப்படின்னா a reaction takes place exclusively in the cytosol. No, in the part of the process mitochondria நடக்கும், part only will happen in the cytosol. So exclusive cytosol reaction இது கிடையாது. அடுத்த statement, PRP is required in the rate limiting step. PRP is required எங்க அப்படின்னா இந்த orotate to OMP convert பண்றதுக்கு மட்டும்தான் we need PRPP. And இது here you can see. Okay, PRPP OA OMP convert பண்றதுக்கு மட்டும்தான் தேவை. It's not a rate limiting step. Okay, it's not a rate limiting step. Last option, UMP and CMP are formed from a common intermediate. Not really. Okay, so UMP, CMP, they have different start points. Okay, so UMP, OMP to UMP, அப்புறமா it will convert to CTP. இது ஒரு sequential process. Alright, this is not a rate limiting step. It's a sequential process and ஒரே common intermediate கிடையாது. Okay, the right option here would be a free base is formed as an intermediate. Next question. Dynamic attractions between molecules that occur when when oppositely charged regions approach one another are called dash. Dynamic attraction. அந்த வார்த்தையை நோட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா நீங்க டெரைவ் பண்ணிடலாம். என்ன நடக்குதுங்க, oppositely charged regions ஒண்ணுக்கு ஒண்ணு அப்ரோச் பண்ணும்போது there's one attraction that is happening. அந்த attraction பேரு என்னது? Okay, options covalent bonds, ionic bonds, hydrogen bonds, van der Waals attraction. So நீங்க அந்த கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீங்க நோட் பண்ணிக்கிட்டாலே ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். It is van der Waals interaction. So van der Waals interaction பொறுத்த வரையிலும் these are basically weak dynamic forces. And இது எப்போ நடக்கும் அப்படின்னா oppositely charged regions, அதாவது dipoles interact பண்ணும்போது. Here you can see negative, positive. Okay, so dipoles interact ஆகும்போது van der Waals reaction பார்க்க முடியும். இது ஒரு temporary fluctuation ஆல இருக்கலாம், or it can be due to ionic changes இருக்கலாம், or charge or changes ஆலையும் இருக்கலாம். Okay, so van der Waals interactions or van der Waals attractions நீங்க நிறைய bondsல பாப்பீங்க, நிறைய biomoleculesமே பாப்பீங்க. It's a weak force, ஈஸியா அதை break பண்ண முடியும், but still it is one of the stabilizing interactions. Okay, so the right answer here would be van der Waals attraction. அடுத்த கேள்வி, the following reaction 2FeCl3 SnCl2 gives 2FeCl2 SnCl4 is an example of dash. Okay, so what type of a reaction? First order, second order, third order, இல்லைன்னா zero order reaction. இதுல என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும்.
So let's get into the reaction. 2FeCl3 SnCl2 2FeCl2 SnCl4. now இங்க இது ஒரு redox reaction. என்ன reduce ஆகுது or what is happening அப்படின்னா இங்க the Fe3 plus okay ஏன்னா 2Fe3 plus 3 plus இருக்கும்போது தான் it can bind to 3 chloride ions. okay so ஒரு Fe3 plus ferric stateல இருக்கிறது இங்க ferrous stateக்கு convert ஆகுது. okay 3 plus என்ன ஆகுது, it's becoming 2 plus. so it's gaining an electron. electron gain அப்படின்னா we call it to be a reduction reaction சொல்லுவோம், reduction. at the same time Sn என்ன ஆகுது, Sn2 plus என்ன ஆகுது, it's getting oxidized to Sn4 plus. இங்க என்ன ஆகுது, electrons lose ஆகுது. that's why இங்க 2 chloride ion-ஓட bind ஆகுற Sn இங்க it's binding with 4 chloride ions. okay so here என்ன ஆகுது, it is getting oxidized. loss of electrons, oxidation. so reductionமே நடக்குது, oxidationமே நடக்குது. so this is called as a redox reaction. okay so first thing that we have to identify what type of a reaction it is. இத நம்ம exponents sum பண்ணும்போது rate law படி நம்ம exponents sum பண்ணும்போது FeCl3 2 and then SnCl is 1. okay these are the exponents. okay exponents add பண்ணும்போது we get 3, which is simple. it's a third order reaction. okay it's a third order reaction. very simple. என்ன type of reaction identify பண்ணனும். once this is done, rate law படி you have to identify the overall reaction order. so overall reaction order identify பண்ணனும்னா you just have to sum the exponents. exponents sum பண்ணும்போது you get the answer as third order reaction. okay third order reaction. அடுத்த கேள்வி, electrostatic interactions between biomolecules are called as dash. electrostatic interactions between biomolecules are called as dash. biobridges, intermolecular bridges, stable bridges, salt bridges. so ரெண்டு molecule நடுவுல electrostatic interaction நடக்குது. முக்கியமா if it's ஒரு oppositely charged amino acids, like very classical example lysine glutamic acid. so glycemic lysine glutamic acid நடுவுல it's an oppositely charged amino acid and இதுக்கு நடுவுல என்ன நடக்குது, ஒரு interaction நடக்குது அப்படின்னா they form something called as salt bridges. okay salt bridges. so இது எதுக்கு நடுவுல நடக்கும், between positively charged amino acids, negatively charged amino acids, lysine, arginine, aspartate, glutamate, aspartic acid, glutamic acid. okay இந்த residuesக்கு நடுவுல நடக்கிறது is called as salt bridges. now இந்த salt bridges ஒரு protein ஓட structure-ஐயும் ஒரு molecular interaction-ஐயும் stabilize பண்றதுக்கு ரொம்ப முக்கியம். so நம்ம usually alpha helix எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா you will see two types of bridges. salt bridges பார்க்கலாம், disulfide bridges பார்க்கலாம். salt bridges இந்த electrostatic interaction ஆல வர ஒரு bridge. disulfide bridges sulfide groups bond ஆகும்போது methionine and cysteine நடுவுல bonds வந்துட்டு build ஆகும்போது you see disulfide bridges. okay so the same thing நீங்க beta pleated sheets எடுத்தாலோ இல்ல tertiary quaternary structure எடுத்தாலுமே you will see a lot of salt bridges. and இந்த salt bridges இந்த protein structure maintain பண்றதுக்கு அந்த ஷேப்பை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். okay so ஞாபகம் வச்சுக்கோங்க, electrostatic interaction will result in salt bridges. that would be the right answer. அடுத்த கேள்வி, in TCA cycle malonate is competitive inhibitor structurally similar to dash. TCA cycle malonate is competitive inhibitor structurally similar to dash. okay so malonate எதோட structural similarity இருக்கும், it's a competitive inhibitor basically. okay malonate ஒரு competitive inhibitor and இது எதுக்கு competitive inhibitorனா to succinate dehydrogenase. இந்த succinate dehydrogenase TCA cycleல succinate fumarate convert பண்றதுக்கு உதவும். okay இந்த malonate பார்க்கிறதுக்கு succinate மாதிரியே இருக்கும், it resembles succinate. so it can actually compete இந்த enzyme ஓட active site compete பண்ணி normal reaction block பண்ணி இந்த cycle இந்த stepல particular step succinate to fumarate conversion stepல inhibit பண்ணக்கூடிய chances malonate-க்கு அதிகமா இருக்கு. okay so it looks like or it structurally is similar to succinate. that would be the right answer. so this is about unit 1. unit 1 ஓட questions. so நீங்க unit 1ல எதெல்லாம் focus பண்ணணும் அப்படின்னா basic stabilizing interactions, bonds, எதுக்கு நடுவுல என்ன bond வரும், என்ன விதமான interactions நடக்கும், அதை focus பண்ணுங்க. focus on protein, carbohydrate, nucleic acid structures, okay and lipid structures. அதோட formation focus பண்ணுங்க.
focus on all biochemical pathways, glycolysis, TCA, Krebs cycle, Pentosh pathway. So என்னெல்லாம் cycles இருக்கோ all the pathways, mechanisms அதை focus பண்ணுங்க. அதுல involve ஆகுற enzymes படிச்சுக்கோங்க. If you remember last class I have told you this. ஒரு reaction படிக்கிறீங்க or ஒரு pathway cycle படிக்கிறீங்கன்னா you have to remember the enzymes as well. Okay? அப்பதான் அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்றத we can guess and answer. Okay? Protein structure very important. Conformation of protein, Ramachandran plot இதெல்லாமே கூட focus பண்ணிக்கோங்க. And basic chemical reactions, enzyme reactions, buffer, pH இதெல்லாமே நம்மளுக்கு boosters மாதிரி. So buffer, pH related ஆன questions, sums எல்லாமே will be easier. நீங்க just concept கொஞ்ச நேரம் time spend பண்ணீங்கனாலே you can study that. So இதெல்லாமே focus பண்ணீங்க அப்படின்னா unit 1ல இருந்து questions கேட்டா you'll be able to answer it. ஞாபகம் வச்சுக்கோங்க unit 1 also நிறைய கேள்விகள் கேட்கப்படக்கூடிய one of the units. Okay? So you can definitely expect at least or 3 or 4 questions, a minimum of 3 or 4 questions from unit 1. All right, so thank you all. இந்த ஒரு session உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Keep following Life Science channel and TNSET UGC NET admissions பத்தி தெரிஞ்சுக்கணும்னா you can always contact us through the numbers given below. Follow up for the other classes and do a good preparation for your exam. Exam கிட்ட வருது, so don't get tensed or stress ஆகாதீங்க. Proper preparation when you are doing it. So you are already doing it with Professor Academy. So in the preparation continue பண்ணுங்க, you will be able to succeed in exam. Thank you all. Have a nice day. அடுத்த sessionல நான் உங்களை meet பண்றேன்.